18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படி இந்த கருப்பசாமி செய்ய போறேன். சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில கிடைச்சு உன் வாழ்க்கை உயர்வதற்கான நேரம் வந்துடுச்சு செல்லமே. எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பதும் நான் தான். சில நேரங்களில் உன் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை தடுப்பதும் நான் தான். ஏன்னா எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தானே நான் செய்யணும். நல்லதை உன்கிட்ட கொடுப்பதும் கெட்டதையும் கெட்டவர்களையும் உனக்கிட்ட இருந்து தடுப்பதும் தான் என்னுடைய வேலை. உன் வாழ்க்கையில இப்போ உனக்கு எது அவசியம் எது அனாவசியம்னு தெரியாத பிள்ளையாகத்தான் நீ இருக்க. எப்பவுமே உன் கண்ணு முன்னால தங்கம் மரம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு எது வேணும்னு கேட்டா நீ தங்கத்தை தானே தேர்வு செய்வாய். ஆனா ஏதோ ஒரு புயலோ வெள்ளமோ நீ நீர்ல மூழ்கிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல உன்கிட்ட வந்து தங்க வேணுமா மரம் வேணுமான்னு கேட்டா நீ மரத்தை பிடிச்சு அந்த நீர்ல இருந்து தப்பிச்சுக்க தானே பார்ப்ப. இப்படி எந்த பொருளுமே தேவைப்படும் போதுதான் அதனுடைய மதிப்பு உனக்கு புரிய வரும். அப்படி ஓ மதிப்பையே உனக்கு புரிய வச்சு உன்னை உயர்வான ஆளாக ஆக்கி காட்டணுன்றதுதான் இந்த கருப்பசாமியின் விருப்பம். இந்த கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கிறதுனால தானே உன்னையே நீ தாழ்வாக நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் அடைகிற. அதனால தான் முதல்ல உன் கஷ்டத்தை தீர்த்து சங்கடங்களை போக்கி உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன் மேலே கோபப்படுறவங்க உன்னை திட்டுறவங்க எல்லாம் உன்கிட்ட சண்டை போடுறவங்க எல்லாருமே உனக்கு எதிரிகள்னு அர்த்தம் இல்லை. கோபப்படுறவங்க அதிகமாக நேர்மையானவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துக்காம கோபப்பட்டு கத்துறவங்களா இருப்பாங்களே தவிர அவங்க மனசு சுத்தமாக தூய்மையானதாக இருக்கும். அதனால கோபப்படுபவங்க யாரையுமே நீ கெட்டவங்கன்னு நினச்சிட வேணாம். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஆனால் கோபப்படுறவங்க நல்லவங்கன்றதுக்காக நீ உன்னுடைய கோபத்தை சரிதான்ட்டு என்கிட்டயே வந்து சமாளிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்கக்கூடிய பொறுமையான பிள்ளையாகத்தான் இருக்கணும். உன் வேண்டுதலை நிறைவேற்றி இந்த கருப்பசாமி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செஞ்சு காட்டுறேன். நீயும் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்து. முழு நிலவுல பௌர்ணமி நாள்ல வானம் எப்படி அழகாக ஜொலிக்குமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை பிரகாசிக்கும்படியும் ஜொலிக்கும்படியும் பல அற்புதங்களை நானே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துடுறேன் செல்லமே. உன்னை இழிவாக பார்த்தவங்களும் ஏளனமாக பேசியவங்களும் இப்போ உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கையை உனக்கு நல்லபடியா அமைச்சு தரப்போறேன். அடுத்தவங்க சொல்றத காதுல வாங்கிக்காம உன் கனவுகளை மட்டுமே கருத்தில் கொண்டு உன் செயல்களை செய்ய ஆரம்பி. உன்னுடைய இலக்கை அடைவதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நீ முன்னோக்கி நகர்ந்து போகும்போது உன்னுடைய குறிக்கோள்ல இருந்து யாருமே உன்னை திசை திருப்ப முடியாது தானே. உன்னுடைய எண்ணம் கவனம் சொல் செயல் எல்லாமே உன்னுடைய இலக்கை அடைவதை மட்டுமே குறிக்கோளாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் நானும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தந்துடுறேன். இனிமே உன் வாழ்க்கையில எந்த முட்டுக்கட்டையும் நீண்ட காலம் நிலைக்காது. என் அருளால எல்லா தடைகளும் நீங்கி நீ நினைச்ச விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. என்னுடைய ஆலயத்துக்கு வந்து இந்த கருப்பசாமியின் தரிசனம் பெருக்கும்போது உன் மனசு எப்படி குளிர்ந்து போகுமோ அந்த அளவுக்கு உன்னையும் உன் வீட்டில் உள்ளவங்க மனசும் குளிரும்படி உன் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்ற போறேன். உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் முழு மகிழ்ச்சியோட செஞ்சா போதும். மற்றது எல்லாமே வெற்றிகரமாக முடியும்படி இந்த கருப்பசாமி நான் அனைத்தையுமே பார்த்துக்கிறேன் என் செல்லமே.